1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு முற்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். தலைப்பு: உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த வார்த்தை கொண்டு பரிசுத்தாவே நம்மளுக்கு உதவி செய்வாராக, நம்மளோடு பேசுவாராக. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நாம் இன்றைக்கு காத்துக்கொள்ள வேண்டிய கடமையிலே நாம் வந்திருக்கிறோம். சுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், சுத்தவானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியும் உண்டு. தங்கள் பார்வைக்கு அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும். இன்றைக்கு அநேகருடைய காரியங்களை பார்க்கும்போது பார்வைக்கு சுத்தமாக, வெளி தோற்றத்துக்கு சுத்தமாய் இருக்கிறது போல இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறோம். தங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. அப்படின்றால் இன்றைக்கு 2 விதமான சந்ததியை குறித்து நாம் பார்க்க முடியும். பார்வைக்கு கழுவப்படுகிறவர்களையும் அது எதை காட்டுகிறது என்றால் தெளிப்பு ஞானஸ்தானத்தை காணப்படுகிறது. பார்வைக்கு பாவாரிக்கு செய்யாதபடிக்கு எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிறோம். பார்வைக்கு சுத்தமாய் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் அழுக்கு என்ன பண்ணல, தங்கள் அழுக்கற கழுவப்படலை, தங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணல. இப்படிப்பட்டதான காரியங்களை அநேக விசுவாசிகள் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே மனம் திரும்பாமல், பாவ மன்னிப்பு பெறாமல், இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பாமல், சத்தியத்தை அறிவிக்காமல், இப்படிப்பட்டதான அழுக்கு போகிற அளவுக்கு கழுவப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கொரோனா காலத்தில் நாம் அநேகர் பார்த்துருப்போம். மருத்துவர்களுடைய அறிவுரை, சோப்பு என்ன பண்ணோமா, நல்ல விரலுக்கெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண சொன்னாங்க, கழுவு சொன்னாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு பகுதியில் அந்த வைரஸ் கிருமி எங்கன்னா ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கை வரையும் என்ன பண்ணுவாங்க, இந்த சோப்பை போட்டு கழுவி. நம்ம சபையில் கூட அநேகருக்கு நம்ம சபை சார்பில் என்ன பண்ணோம், அந்த சோப்பெல்லாம் போட்டு அவங்களுக்கு விளம்பரம்லாம் காட்டி அந்த கொரோனாவிலேருந்து அவங்க எப்படியாவது தப்பி வைக்க வேண்டும்னு சொல்லி தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி சிலர் சரியாக கை கழுவாமல் அந்த அழுக்கோடு சாப்பிட்டா சில விதமான பலவீனத்தில் தாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்கள் அழுக்கற கழுவப்படாமல், இன்றைக்கி அழுக்கு போகிற அளவுக்கு கழுவப்படாமல் அப்படின்றால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இரத்தத்தினாலே வசனத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் தங்கள் பார்வைக்கு, மற்றவங்களோட பார்வைக்கு அப்படிப்பட்ட பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சந்ததியாக இல்லாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்காக கடமையை செய்யாமல், நல் மனதோடு அப்படி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். தன்னை எப்படி சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்? சுத்திகரித்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? எதற்காக சுத்திகரிக்கப்படுகிறான்? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. யார் மேலே?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலே அவர் சுத்தமுள்ளவர் இருக்கிறது போல நம்மளையும் தன்னையும் சுத்தமாகுவதற்கு சுத்திகரித்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தில் நாம் இருக்கிறோம். தன்னையே சுத்திகரித்து கொள்ளுகிறோம். அப்போ சுத்திகரிப்பது ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த பசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவதற்காக இந்த கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்க இந்த கூட்டத்துக்கு பெயர் என்றால் சுத்திகரிப்பு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்ன பேர்? சுத்திகரிப்பு கூட்டம். அப்படி என்றால் தன்னை நாம் சுத்திகரிக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேன் தண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஆர்வம் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி தண்ணி குளத்தில் போய் குளங்களில் போயிட்டு தண்ணி எடுத்து குடிப்பாங்க, பம்ப் செட்டில் போய் தண்ணி எடுத்து குளிப்பாங்க, குடிநீராக அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பொது கிணத்துல இருக்கிற தண்ணிகளை கொண்டு வந்து குடிப்பாங்க. ஆனாலும் அன்றைக்கெல்லாம் அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க? ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. நல்ல எலும்புகள்லாம் நல்ல புஷ்டியாக திடனாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிக்கிறாங்க. தண்ணி என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிக்கிறாங்க. நல்ல தண்ணி தான், வீட்டில் நான் அந்த தண்ணியை தான் நம்ம குடிச்சு வளர்ந்தோம். ஆனால் இடப்பட்ட நாட்களில் பணம், வசதி, அறிவு, ஞானம், புத்தி வந்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்வம் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுகிறோம்? வீட்டில் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அப்போ தண்ணி அது என்ன பண்ணுது? ரெண்டாக பிரிக்குது. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி 1 லிட்டருன்னா அதை வேஸ்ட்டு, அது கழிவு தண்ணியாக மாற்றுகிற வேறொரு தண்ணி 2 லிட்டர் வேஸ்ட்டாக போகும். இப்போ நல்ல தண்ணி 1 லிட்டர் கொடுத்தா வேஸ்டேஜ் அதாவது யூஸ் இல்லாத தண்ணி அது 2 லிட்டர் வெளியே போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாமே பூமியிலேருந்து வருகிற தண்ணி தான். ஆனால் அதை என்ன பண்ணுகிறோம்? சுத்திகரித்து குடிக்க பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக நாமும் சபைக்கு வருகிறோம். நாம் வசனத்தை கேட்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சுத்திகரிப்பு இல்லாமல் நாம் என்ன பண்ணக்கூடாது? பந்தியில் உட்காரக்கூடாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே குடிநீர் தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தண்ணி வேணும்? சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடித்தாதான். இல்லைன்னா எங்களுக்கு என்ன பிடிச்சிக்குது? சளி பிடிச்சிக்குது, கோல்ட் ஆகிடுது. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அதுவும் இல்லாமல் தண்ணி காய்ச்சி குடிக்கிறாங்க. ஏன்? சளி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு. இப்படி தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக இப்படி காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஆத்துமா ஒரு விலையேற பெற்றது. இந்த ஆத்துமாவை நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனோ அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிற போல நீங்களும் நானும் சுத்தமுள்ளவராக இருக்கும்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வேகமாய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் 36:25 எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் சுத்தமாவீர்கள். எது மூலமா நம்மளை சுத்தமாக்குறார்? சுத்தமான ஜலம். ஜலம் என்றால் தண்ணி, சமஸ்கிருத வார்த்தையில் ஜலம். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த சுத்தமான தண்ணீரை நாம் தெளிக்கப்படுகிறோம், கழுவப்படுகிறோம். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுத்தமான தண்ணி நாம் எப்பொழுது நாம் எல்லா அசுத்தங்களிலே காணப்படும் போது இந்த சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களும் என்ன பண்ணுகிறேன்? உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ அசுத்தங்களையும் விக்கிரங்களிலையும் நீக்குவதற்கு ஒரு சுத்தமான தண்ணீர் தேவைப்படுகிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் காணப்படுகிறது. அவருடைய சரீரத்தில் இரத்தமும் நீரும் வந்தது. அல்லேலூயா. அது எதற்கென்றால் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய அசுத்தத்திலிருந்தும் விக்கிரங்களிலிருந்து நம்மளை நீக்கி நம்மளை பசுத்தப்படுத்துவதற்காக அவருடைய இரத்தமும் அவருடைய தனி சரீரத்திலிருந்து தானே நீரும் நமக்காக புறப்பட்டு வந்தது. கடைசி வரியும் அவருடைய சரீரத்தில் இரத்தமும் நீரும் இல்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ சுத்தமான ஒரு ஜலம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அது எதற்கென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, நரகலான விக்கிரங்களிலிருந்து நீங்களாக்கி,
அப்போ இன்றைக்கு விக்கிரங்களை குறித்து தேவன் என்ன பண்ணுகிறார்? எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். யாதொரு விக்கிரங்களையும் என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது சொல்லி யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 நீங்கள் வீட்டில் வாசிக்கும் போது தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும், அது குறித்து அவர் சொல்லுகிறார், எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எரிச்சல் காணப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது அசுத்தத்திலிருந்தும் விக்கிரங்களிலிருந்தும் நாம் நீங்களாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மையம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சுத்தமாவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். விக்கிரங்களிலிருந்து நீங்களாக்கி உங்களை சுத்தமாவேன். தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போ இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மளை சுத்தமாக்குகிறார், நாம் சுத்தமாவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாவு. அப்போ தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். அவருக்கு சித்தம் உண்டதுனால தான் நம்மளை சுத்தப்படுத்துகிறார். அவர் இல்லாமல் நம்மளால் சுத்தமாக முடியாது. தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். ஒரு குழந்தைக்கு ஞானம் அறிவில்லாத நேரத்தில் அந்த பிள்ளை விளையாடி அது அழுக்காக இருக்கும். அந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது? சுத்தமாக்குமா? சுத்தமாகாது. ஆனால் அந்த பிள்ளை யார் சுத்தப்படுத்த வேண்டும்? தன் பெற்றெடுத்ததானே பெற்றோர்கள் அந்த பிள்ளையை சுத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். ஒரு காலத்தில் நாமளும் அப்படிதான் விக்கிரங்களிலும் அசுத்தங்களிலும் பாவத்திலும் நாம் கடந்தோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை சுத்தப்படுத்துவதற்காக இந்த மனுகுலத்தை மீட்க நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். வாசிக்கலாம், எஸ்ரா 6:20 வாசிப்போம். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் போதும். தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். இங்கே ஒருமனப்பட்டு தங்களை என்ன பண்ணி கொண்டார்கள்? சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அப்போ தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாக இருந்து, அப்போ எல்லாரும் சுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே சுத்தமாகப்படுகிறது? ஒருமனப்பட்டால். அப்போ நாம கூட தேவனுடைய பிள்ளைகளை இங்கே கால்களை கழுவ போகும்போது 2 பேரும் கால் கழுவுவதுக்கு என்ன தேவை? ஒரு மனம் தேவாய். தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். அந்த இடத்துல ஒருத்தர் காலை கழுவ மாட்டேன்னு சொன்னால் அங்கே என்ன பண்ண முடியாது? கழுவ முடியாது. அப்போ அங்கே 2 பேருக்குள்ள என்ன தேவை? ஒரு மனம் தேவாய். அப்போ ஒருமனப்பட்டு என்ன பண்ணுகிறாங்க? சுத்தமாய் கொண்டுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மையம் உண்டாகட்டும். தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதனால் எல்லாரும் சுத்தமாய் இருந்து, அப்போ எல்லாரும் சுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மையம் உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். துன்மார்க்கருடைய நினைவு கர்த்தருக்கு அருவருப்பானது. சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். சுத்தமானவருடைய வார்த்தை எப்படி இருக்கா? இன்பமானது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இன்பமா இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். துன்மார்க்க நினைவு எப்படி இருக்கா? கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்போ கர்த்தருக்கு அருவருப்பானவர்களுடைய வார்த்தைகளுக்கும் சுத்தவானுடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய நாமம் மையம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன என்றது நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மையம் உண்டாகட்டும். சுத்தவான்களுடைய வார்த்தையோ இன்பமானவைகள். அப்போ நம்முடைய வார்த்தை மற்றவங்களுக்கு என்ன உண்டாக்கணும்? ஒரு ஆறுதலையும், ஒரு நம்பிக்கையும், ஒரு பலனையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு தைரியத்தையும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவருடைய வார்த்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் அப்படிப்பட்ட வார்த்தை யாரிடத்திலிருந்து எப்பொழுது எந்த நேரத்தில் வரும் என்றால், அவர்கள் சுத்தவான்களுடைய வார்த்தைகளாய் இருந்தால் மற்றவர்களுக்கு அவங்களுடைய வார்த்தை இன்பமாக இருக்குமா கண்ட வார்த்தை மற்றவங்களை என்ன பண்ணாது? கொல்லாது. வார்த்தை மற்றவங்களை என்ன பண்ணாது? வேதனைப்படுத்தாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்பமான வார்த்தைகளாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாய் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மையம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவங்களுக்கும் அது இன்பத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை தரும், சமாதானத்தை தரும். ஆனால் அந்த வார்த்தையை மற்றவங்கள் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையிலே வல்லமையும் விடுதலையும் பார்க்க முடியும். எப்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தை சுத்தமாக இருக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார்.
தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மக்கள் விடுதலை பெறுகிறார்கள், மக்கள் தைரியப்படுகிறார்கள், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இதுக்கு காரணம் என்ன? வார்த்தை எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் அது எல்லாம் என்னவா இருக்கா? வீணான வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள். நம்ம பேசுவதை உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்க. இல்லை நீங்கள் இருவரும் பேசியிருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் இன்பமான வார்த்தையா இருக்குதா, இல்லாவிட்டால் அது வீணான வார்த்தையா இருக்குதா என்று சற்று கவனிக்க வேண்டும். நான் கூட அநேகர்கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறேன். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிடையாது. இன்னும் கூட தாம்பரத்துலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. கணவன் மனைவி உட்கார வச்சு 1 மணி நேரம் 22 நிமிஷம் எனக்கு காலையில் பேசினேன். நான் ஃபோன் எடுத்து அன்றைக்கி மதியம் தான் பேசுகிறேன். ஆனால் அந்த வார்த்தை என்ன உண்டாக்குது? அவங்களுக்கு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையும் பலனையும் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நாம் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விளையாட்டாக பேசலாம், இல்லை விட்டால் SMS பண்ணலாம், இல்லை விட்டால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் அவர் மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியம் பேசினாலும் முதலாவது நமக்குள்ளே நிதானம் இருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். நம்ம என்ன பேசுகிறோம் என்பது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? கூர்ந்து கவனிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீ எங்கே பேசினாலும் சரி, நீ எந்த இடத்துல பேசினாலும் சரி, அவருடைய காதுகள் மந்தமாக இருக்காது. அவர் நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் குளிக்க போகும்போது கூட என் ஃபோன் இருக்கும். அங்கேயும் நான் பேசுவேன், அங்கேயும் ஜெபிப்பேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்கணும். நாம் எங்கே பேசினாலும் சரி, பெட்ரூமில் பேசினாலும் சரி, சமையல் ரூமில் பேசினாலும் சரி, நம்ம எங்கே பேசினாலும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. மனுஷர் பேசும் வீண் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வார்த்தை சுத்தமாக இருந்தால் நம்ம வாயிலிருந்து என்ன வராது? என்ன வராது? தேவையில்லாத வார்த்தைகள் வராது. தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் வராது, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் வராது. வீண் வார்த்தை அது பேரு தான். கலகத்தின் வார்த்தை வராது. எல்லா விஷயத்திலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டிய காலம் சீக்கிரத்தில் வருகிறது என்றது மறந்துவிட வேண்டாம். ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் ஆக வேண்டும் என்று பயத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை நீளமா இல்லை, எப்படி இருக்கணுமா? சுருக்கமாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிற சுத்தமான வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 37வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ரெண்டுமே எதில் இருக்கு? வார்த்தை. வார்த்தை. அந்த வார்த்தை எங்க இருக்கு? வாயில் இருக்கு. சில சொல்லுவாங்கல்ல, எதால கேட்டேன்? வாயால கேட்டேன், நோரால கேட்டேன். கவனிச்சு பாருங்க. ஒன்று, வார்த்தையினால என்ன பண்ணப்படுகிறோம்? நீதிமானாய் தீர்க்கப்படுகிறோம், இல்லாவிட்டால் குற்றவாளியாய் தீர்க்கப்படுகிறோம். நீ நீதிமான குற்றவாளியான்றது இப்போ தெரியாது, நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும். ஒரு பிள்ளை எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் சோதனைன்ற டெஸ்ட் எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமில் எழுதுனா தான் தெரியும். எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக படிச்சுன்றது பெருசல்ல, மார்க்கு தான் முக்கியம்.
அப்போ அந்த மார்க்கு நம்ம போட்டுக்க முடியுமா? யார் போடணும்? அந்த பேப்பர் திருத்துற டீச்சர் ஆசிரியர்கிட்ட போகும்போது தான் எது தப்பு எது கரெக்ட்ன்றது அவங்க தீர்ப்பு தருவாங்க. அதுதான் மார்க். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற வார்த்தைகளே நீதிமானவன் தீர்க்கப்படலாம், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படலாம். தீர்க்கப்படக்கூடிய நாள் எப்போ வருது? எப்போ வருது? நியாய தீர்ப்பு நாளில் வருது. அப்போ ரெண்டுமே நான் பேசுகிறேன் அப்படின்னா என் தேவைக்காக பேசுகிறேன்னா, இல்லை கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன்னா, தைரியப்படுத்துகிறேன், எல்லாமே எங்கே ரெக்கார்ட் ஆகுது? எங்கே ரெக்கார்ட் ஆகுது? தேவ சமூகத்தில் ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்னாடி இருக்குது. அதில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதில் டிலைட்டே ஆகாது. அது ஆங்கம் ஆகாது, டிலைட் ஆகாது. அது அவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்க். அது நம்ம வச்சுக்கிறது 1 TB 2 TB அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். திருப்பி அடுத்தது வாங்கி போடணும். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்க்கு. அவர் தட்டினா அப்படி போதும், எல்லாம் சரன்னு வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அவர் கோட் நம்பரில் எல்லாம் வச்சுருப்பார். நம்ம சிஸ்டத்தில் எவ்வளோ ரெக்கார்டு இறக்கி வைக்கிறோம். ஆனால் அது ஒரு நாள் என்ன ஆகிடும்? டிலைட் ஆகிடும், போயிடும். மெமரி கார்டில் வச்சாலும் அது சீக்கிரம் போயிடும். அது எப்போ போக முடியும்னு சொல்ல முடியாது. நான் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுருந்தேன். ஹார்ட் டிஸ்க் வாங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 DVD வாங்கி வச்சுருந்தேன். என்னோடய ப்ரோக்ராம் ஃபுல்லாக டெய்லி அது ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன். 2 கம்ப்யூட்டர், அதுக்குரிய ஆட்கள் காலையில் 10லேருந்து சாயங்காலம் 6 மணி டியூட்டி பார்த்தாங்க. 2500 DVD வாங்கி வச்சுருந்தேன். அப்பப்போ மவுண்ட் ரோட்டில் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். 100 வாங்கிட்டு வருவேன். ஆனால் எல்லாமே என்னாச்சு? கிராச் ஆகி அலைஞ்சு போச்சு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது சரியான ஹார்ட் டிஸ்க் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றிலும் நாம் பயத்தோடு காணப்பட வேண்டும். குற்றவாளியும் நீதிமான தீர்க்கிறவரே தேவாதி தேவன் மாத்திரம்தான். ஆமென், அல்லேலூயா. அப்படின்றால் நாம் எல்லா விஷயத்திலும் நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன புஸ்தகம் வச்சிருக்கிறாரு? ஞாபக புஸ்தகம். ஆமா, 2 புஸ்தகம். ஒன்று ஜீவ புஸ்தகம், அது பேர் எழுதப்பட்டது. அதுலேருந்து அது கத்துது ஞாபக புஸ்தகம். தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவங்களாம் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பிஎன்சி மில்லில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு அந்த இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அப்போ அந்த இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கார்டு இருக்கும். அந்த நம்பர் பார்த்தோன்னையும் அந்த இதில் போய் எடுப்பாங்க. எது எடுப்பாங்க? என்னுடைய கார்டு அங்கேருந்து எடுப்பாங்க. அதில் எங்களுடைய எல்லா ரெக்கார்டும் அதில் இருக்கும். ஆனால் எங்கள் நம்பரை பார்த்தா எடுக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய புத்தகம் எங்கே இருக்குது? அவங்களுடைய செல்ஃபில் வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய ரேக்கில் வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்பரை பார்த்தோன்னே கரெக்டாக எடுக்க தெரியுது. அப்போது நம்முடைய காரியங்கள் கூட நம்ம நியாயமாக பேசுறது, கெட்டதாக பேசுறது, டபுள் மீனிங் பேசுறது, என்னென்ன பேசணுமோ எல்லாம் ரெக்கார்டு அவருக்குள்ளே இருக்குது. அவருக்கு முன்பாக என்ன இருக்கான்? ஞாபக புஸ்தகம் இருக்குது. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் எப்படி கேட்பாரா? கவனமாக கேட்பார். பிசுறு இல்லாமல் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் கேட்பார். நம்ம அறகுறையை கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லிடுறோம். கேட்டதும் கேட்காதும் சொல்லிடுறோம், பார்த்ததும் பார்க்காது சொல்லுகிறோம். ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்குது, நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். பிரசங்கி 5:2 வாசிக்கலாம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் என்ன பண்ணாதே? பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுகிறோம்? மனம் பதறுகிறோம். இதை பேசினா என்ன விளைவு வரும், இந்த பேச்சுக்கு பிறகு என்ன நடக்கும், என்ன பிரச்சனை சந்திக்க வேண்டும் என்றது யோசிக்கிறதே கிடையாது. என்ன பண்ணுகிறோம்? மனம் பதறி பேசுகிறோம்.
தேவனுடைய பிள்ளைகளே, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறார். அதனால அவருக்கு என்ன கேட்காது? காது கேட்காது. அப்படிதானே? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். பகலில் பக்கம் பார்த்து பேசணுமா, ராத்திரியில் அது கூட பேசக்கூடாதான். இது மனுஷனும் சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. இரவும் பகலும் அவர் என்ன பண்ணுறதில்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் நாம் பேசுகிற காரியத்தை கர்த்தர் கவனிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. வார்த்தைகள் சுருக்கமாக, மனம் பதறி பேசக்கூடாது, துணிகரமாய் பேசக்கூடாது, கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கூட எத்தனை முறை பலிபீடத்தில் பேசியிருக்கிறேன். அது நியாயமான காரியத்தை தான் பேசுவேன். நான் கண்ட யாரையும் நான் அனவசியமாக திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் பேசுவதெல்லாம் தேவனுக்குரிய காரியத்தில் வயரக்கை மாறாடி தான் பேசணும். கண்ட வசனத்துக்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், இதுக்கு தான் நான் பேசுவேன். கண்ட என் சொந்த வேலைக்காக நான் பேச மாட்டேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்படி நான் என் சுயநலத்துக்காக பேசினாலும் கர்த்தருடைய பார்வையில் அது கணக்கில் இருக்குது என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் நான் ஊழியக்காரன் ஆண்டவருக்காக இப்படிலாம் செய்கிறேன்றதுக்கு என்ன பண்ண மாட்டார், மன்னிச்சு விட்டுற மாட்டார். எனக்குரிய தண்டனை அது வந்து தான் ஆகணும். ஒரு வேளை இப்போ பூமியில் கிடைக்கலாம், ஒரு வேளை பிறகு கிடைக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பழமொழி சொல்லுவாங்கள்ல, உப்பு சாப்பிடுவேன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகளை மனம் பதறி பேசக்கூடாது, வாய்க்கு வந்த போல பேசிடக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் ஞானமாய் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம் யோபு 11:4. என் சொல் சுத்தம் என்றும், என் சொல் சுத்தம் என்று நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். என் சொல் எப்படி இருக்குதா? சுத்தம். சுத்தம். முதலாவது நம் வார்த்தையை பார்த்தோம், இரண்டாவது சொல்லை குறித்து பார்க்கிறோம். அது என்ன? சொல் என்ன, வார்த்தை என்ன? சொல் என்ன, வார்த்தை என்ன? சொல் என்ன, வார்த்தை என்ன? இப்போ வார்த்தை சுத்தத்தை பற்றி பார்த்தோம். இப்போ என் சொல் சுத்தம் நம்ம போட்டிருக்கு சுத்தம் என்றும். என் சொல் சுத்தம் என்று. அப்போ சொல்லும் வார்த்தை என்ன? சொல் என்றால் என்ன, வார்த்தை என்றால் என்ன? வார்த்தை வேறு, சொல் வேறு. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் என்ன சொன்னார்? என் வார்த்தையினால் அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாரா? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால. அப்போ சொல் என்றது பிராமிஸ். சொல் என்றால் பிராமிஸ். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த சொல்லை ஆபிரகாமுக்கு சொன்னார். அப்போ ஆபிரகாமே ஆண்டவர் சொன்னார், நீ போய் பலியிடுப்பான்னு சொன்னார். அப்போ சொன்ன உடனே அவன் எல்லாம் போய் என்ன பண்ணான்? பலியிட மாதிரி போனான். அதே போல் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்னது சொல். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இதை பார்க்கும்போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் செய்யும் போது கர்த்தர் ஆபிரகாமை அவன் செய்து முடிந்த பின் என்ன சொல்றாரு? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். அப்போ சொல் என்பது மாறக்கூடாது. சொல் என்பது மாறக்கூடாது. சொன்னால் செய்யணும், சொன்னால் செய்யணும். சொல்லில் சுத்தம் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சமுத்திரம் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். வார்த்தையின்படி இருந்தாரா, சொன்னபடி இருந்தாரா? சொன்னபடி. அப்படின்னா சொல் என்ன இருக்கு? சுத்தம். அப்போ அவர் சொன்னா செய்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல அங்க வார்த்தைன்னு வந்துக்குதா? பொய் சொல்ல வார்த்தைன்னு வந்திருக்குதா? இல்ல என்ன வந்திருக்கு? பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. அப்போ சொல் ரொம்ப கவனமானது. ஆமென். சொல் என்ன? ரொம்ப கவனமானது. அப்போ ஒரு காரியத்தை நாம் சொன்னா அந்த காரியத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொன்னா என்ன பண்ணணும்?
அது கடைசி வரையும் அந்த சொல்லில் நிற்கணும். இன்றைக்கி அநேகம் என்ன பண்ணுறாங்க, கடந்த நாட்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நாகராஜ் இது போல் எத்தனையோ கேஸ் ஏமாற்றிட்டு போகுது. அதை சொல்லி நான் நம்பி என்ன பண்ணுறேன், போராடுகிறோம், ஜெபிக்கிறோம். தூக்கின்னு வந்து படுக்க வச்சாங்க, உட்கார வச்சாங்க. ஒருத்தர் உட்காரத்துக்கு ஒரு ஆள், அவர் தண்ணி கொடுப்பதுக்கு ஒரு மனைவி, எல்லாம் பக்கத்துலேயே உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, முந்தின நாள் புதன்கிழமை அவங்க அப்பாவை யதார்த்தமாக நான் அத்திப்பேட்டில் பார்த்தேன். போயிட்டேன். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு திருப்பி ரிவர்ஸ் வந்து நிப்பாட்டினோடனே அவர் என் காரை பார்த்து நான் கண்ணாடி இறக்கணுன்னே தோத்துறேன் ஏன்னாரு. எங்கய்யா உன் பையன்? என் பையன் ஊருக்கு போய்க்கிறான். ஐயா எங்கே போய்கிறாரா? இங்கே வரும்போது அதனால தான் இங்கே வரும்போதே எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபோட்டோவை வீடியோ எடுத்துடுறோம். அந்த டீப்பு வயிற்றில் டீப்போடு வந்தார், என்ன மரண தருவாயில் வந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் தவறாமல் ஆலயத்துக்கு வருவேன், என்னை காப்பாற்றுங்க ஐயா, 2 பிள்ளைங்க இருக்குது ஐயா அப்படின்னாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லு மீறிட்டார். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற நம்ம தெய்வம். ஆமென். ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமாம் என்னவா, ஆமாம், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். ஆனால் மனுஷன் என்ன பண்ணல, காப்பாற்றல. அப்போ ஏன் காப்பாற்றினா, சொல்ல என்ன இல்லை, சுத்தம் இல்லை. இன்னைக்கு வார்த்தையில் சுத்தம் இருக்கணும், சொல்ல சுத்தமாக இருக்கணும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நம்முடைய சொல்லுகளிலே நாம் சுத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்க, ஒருவன் சொல் தவறாதவனானால் என்ன புருஷனா இருக்கிறான், பூரண புருஷனா இருக்கிறான். அப்ப புருஷன் என்றால் எப்படி இருக்கணும், சொல் தவறக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்துக்கு அவன் புருஷனாக இருக்கிறான், சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ சபை விஷயத்தில் அவர் என்ன பண்ணுகிறதுல சொல் தவறுவதில்லை. ஆனால் இன்றைக்கி புருஷன் என்ன சொல்லுகிறான், மனைவி கேட்குறதே பிள்ளைங்க கேட்குறதையும் என்ன பண்ண முடியல, சொன்னதை நிறைவேற்ற முடியல. ஆனால் சொல்லுகிற காரியத்தில் என்ன இல்லை, சுத்தமும் இல்லை, உண்மையும் இல்லை. அந்த நேரத்தில் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும், சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷனாய் காணப்படுகிறான். இப்போ பூரண புருஷனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் நம்முடைய சொல்லில் சுத்தமாக இருக்க வேண்டும், சொல்ல தவறக்கூடாது. ஆமென். சொல்ல தவறக்கூடாது. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். சங்கீதம் 15வது சங்கீதத்தில் 15வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணையிட்டது நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை, தவறாது இருக்கிறான். அப்போ ஆணையிட்டிலே சொல்லிட்டா என்ன பண்ணக்கூடாது, தவறக்கூடாது. இது செய்வன்னா செஞ்சிடணும், இது கொடுக்கறனா கொடுத்துடணும். ஆணையிட்டாச்சு. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மோசே கொண்டு தேவன் வழி நடத்தின்னு வந்தார். ஆனால் 40 நாள் போக வேண்டிய அந்த பிரயாணத்தை 40 வருஷம் ஆனது. இந்த 40 வருஷம் பிரயாணத்துக்கு அவங்கள பட்னியப்பட்டு சாகச்சாரா சொல்லுங்க? பட்னியா போட்டாரா? என்ன பண்ணாரு? அவங்களுக்கு மன்னாவை இறக்கி அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அழைச்சிட்டு வர சொன்னது, மோசே கிட்ட சொன்னது பிதாவாகிய தேவன். அவர் சொல் தவறாதவர். ஆணையிட்டாலும் 40 வருஷம் பரலோகத்துக்கு திவால் கெஜனா காலி. ஏன் 40 வருஷம் 6 லட்சம் புருஷனுக்கு வேலைக்கு கொடுத்தாரு, சுட கொடுத்தாரு, சூடாவும் கொடுத்தாரு, திருப்தியா கொடுத்தாரு, மூக்கு வரையும் கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல் தவறாதவர். அவருடைய சொல்ல சுத்தம் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆணையிட்டா என்ன பண்ணக்கூடாது, நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது.
அப்போ ஆணையிட்டதில் நஷ்டம் வந்து தவறாதவன் தான் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன பண்ணுவான்? வாசம் பண்ணுவான். கர்த்தருடைய பர்வதத்தில், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறதானே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆணையிட்டுட்டா நம் செய்யன் பண்ணணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உன் வார்த்தை சுத்தமாக இருந்தால், உன் சொல்லில் சுத்தமாக இருந்தால், நீ தேவனுடைய பரிசுத்தமான பர்வதத்தில் வாசம் பண்ணலாம் என்பதை வேதம் நம்மளுக்கு ஆதாரமாக காண்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தாவீது அப்படியே சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆணையிட்டாலும் நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது. அவன்தான் கிறிஸ்தவன். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் நாம் செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி. பாருங்க, சுத்த மெல்லிய வஸ்திரம். அப்போ வஸ்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆலயத்துக்கு வரும்போது சுத்தமான வஸ்திரத்தோடு காணப்படும்படியாக சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படி. ஆமென், அல்லேலூயா. உன் வஸ்திரம் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? வெண்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து. பாருங்க, சுத்தமும் மெல்லிய வஸ்திரத்தை தரித்து. அப்போ சுத்தமான வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்து. அப்போ மெல்லிய வஸ்திரத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த வஸ்திரம் எப்பொழுது எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அதனால தான் பரதம் என்ற குருடனை இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது அவன் சுத்தமான வஸ்திரத்தோடு வந்தானா? என்ன பண்ணா? அழுக்கான வஸ்திரத்தை என்ன பண்ணான்? போட்டுட்டு வந்தானா? அதை கழட்டி போட்டுட்டான். அப்போ ஒரு தெய்வத்துக்கிட்ட போகணும்னா எப்படி போகணுன்றது வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்தியத்தை அறியாதே, இயேசுவே பார்க்காதே, சபைக்கே போகாதே, உபதேசத்தை கேட்காதே அந்த குருடனுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளே 7வது அறிவு ஞானத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். தேவனை அறிகிற அறிவு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லாமே எப்படி இருக்கணும்? தேவனுடைய பார்வையில் சுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வஸ்திரங்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். கந்தையானாலும் பண்ணுமா? கந்தையானாலும் கசைக்கு கட்டுங்க. அழுக்க வர்றதை விட தேவ சமூகத்தை எப்படி வரணும்? சுத்தமாய் வாங்க, கசைக்கு கட்டுங்க. கந்தையானாலும் கசைக்கு கட்டு. அப்போ நம்முடைய வஸ்திரம் எப்பொழுதும் ஆண்டுக்கு சமூகத்தில் வரும்போது சுத்தமாக இருக்கணும். ஆமென். அப்படியே வேறு நாத்தத்தோடு அழுக்கா அப்படி இருக்கிறதை காட்டிலும் சுத்தமாக. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போக போகிறோம், ஜபத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா நேரம் இருக்கும்போது என்ன பண்ணோம்? அப்புறம் துவச்சிக்கலாம்னா டைம் போயிடும், ப்ரோக்ராமுக்கு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறது? எதை மாட்டின்னு ஓடணும்? அழுக்கு பண்ணது யார்? பக்கத்து வீட்டுக்காரனா? பயன்படுத்துறவங்க தானே. அப்போ அது அழுக்கு ஆயிடுச்சுன்னு உணர்வு இருந்தால் என்ன பண்ணணும்? அதை தோச்சி காய போட்டுருணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடுத்தது செய்யலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் தள்ளி போடாதபடிக்கு நம்முடைய வஸ்திரங்களையும் நாம் எப்பொழுதும் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட முடியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். என் இருதயத்தை என்ன பண்ண?
சுத்தமாக்கினேன். அப்போ இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அப்போ இருதயம் சுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இருதயம் சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வஸ்திரம் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, உன்னுடைய இருதயமும் சுத்தமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தரிசிக்க வேண்டுமானால் எப்படி வரணும்? இருதயத்தில் சுத்தம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இருதயத்தை தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், நம்முடைய தேவனை எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இருதயம் அவசியம். அப்போ இருதயம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் எந்த அவயம் கெட்டு போனாலும் அது சரிப்படுத்திடலாம். ஆனால் இருதயம் கெட்டு போனால், பழுதடைஞ்சால், சங்கீதா தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும், பழுதடைஞ்சாலோ எது ஆனாலும் என்ன இருக்கணும்? இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நம்முடைய சரீரத்தில் எந்த அவயங்களோ எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் இருதயம் கெட்டு போனால், பழுதடைந்தால் தேவனுடைய பிள்ளைகளே மனிதன் வாழ முடியாது. ஆமென். அதனால தான் அவர் இருதயத்தின் மேலே கவனமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன பேர்? இருதய ஆண்டவர். ஏன்? அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த ஒரு இருதயத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கிறுக்கு மகா கேடு உள்ளதாக இருக்கு. அப்படிப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சுத்தமுள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் தேவனை தரிசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 16:17 வாசிக்கலாம். யோபு 16:17 வாசிக்கலாம். என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும், என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையில், என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும், என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையில் அப்படி ஆயிற்று. அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? என் ஜெபம் எப்படி இருக்கணுமா? சுத்தமாய் இருக்கு. சுத்தமாய், சுத்தமாய். இன்றைக்கி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்முடைய ஜெபம் இன்றைக்கி எப்படி இருக்கு? நம்முடைய ஜெபம் சுத்தமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? நம்ம ஜெபம் சுத்தமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். எல்லாவற்றிலும் பதில் கிடைக்கும். அப்போ பதில் கிடைக்கலன்னா நம்ம ஜெபம் என்ன இல்லை? ஜெபத்தில் சுத்தம் இல்லை. அப்போ ஜெபம் சுத்தம் இல்லைன்னா காரணம் என்ன? ஜெபம் எப்படி இருக்கு? அவருடைய பார்வையில் பாவமா இருக்கு. உன் ஜெபம் பாவமாக்க கடவுது. உன் ஜெபம் அருவருப்பா இருக்கு. அதனால உன் ஜெபம் என்ன பண்ணதில்லை? கேட்கப்படுவதில்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:29 வாசிங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அப்போ கர்த்தர் ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கிறாரு? ஒன்று தூரமா இருக்கிறாரு, ஒன்று கேட்கிறவரா இருக்கிறார். ஆமென். அப்போ யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு? சுத்தமான ஜெபம். அப்போ சுத்தமான ஜெபம் ஜெபம் பண்ணுகிறவன் யார்? நீதிமான். அப்போ நீதிமான் ஊக்கமா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் ரொம்ப தூரமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? அப்போ யாருக்கு தூரமா இருக்கிறாரு? அப்போ நம்ம எங்க என்னவா இருக்கிறோம்? பதில் வரலன்னு அர்த்தம். கிட்ட இருக்கிறாரா, தூரமா இருக்கிறாரா? நீங்க யாருன்றது உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். நான் யாரையும் குற்றப்படுத்துறது வரல. உங்க ஜெபம் கேட்கப்படுறதுக்கு கேட்கப்படாததுக்கும் உங்க ஜெபம் சுத்தமா இருக்கா இல்ல துன்மார்க்குடைய ஜெபத்துக்கு அவர் தூரமா இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீ நீதிமானாய் மாறினா உன் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோபு 35:12 வாசிக்கலாம்.
அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள். பொல்லாத பெருமை நிமித்தம் என்ன பண்ணுகிறாங்களா? கூப்பிடுகிறார்கள். அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர் என்ன பண்றதில்லை? மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஏன் கொடுக்கல மறு உத்தரவு? ஏன் சொல்லுங்க? பொல்லாதவருடைய பெருமை நிமித்தமாக. பெருமை யாருக்கிட்ட இருக்கும்? நீதிமான்கிட்டயா? பொல்லாதவர்கிட்ட. அப்போ பொல்லாதவர்களும் பெருமையுள்ளவனுக்கு கர்த்தனாவா இருக்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அவங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரமாட்டார். ஏனென்றால் அவன் ஜெபம் சுத்தமா இல்லை. ஜெபிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தமாய் கூப்பிடுகிறார்கள். ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, பணம் என்ற பெருமை, வசதி என்ற பெருமை, இப்படி பலவிதமான பெருமைகளை வைத்திருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்குமா? பொல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் நம்மளுக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அநேகர் அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தமாக கூப்பிடுகிறார்கள். அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவரோ மறு உத்தரவு என்ன பண்ணதில்லை? கொடுக்கிறதில்லை. 13வது வசனத்தை வாசிங்க. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார். அவர் வீண் வார்த்தைக்கு முழங்கால் போட்டு 40 நாள் பாஸ்டிங் போட்டு என்ன பண்ணுவாங்க? வீண் வார்த்தைகள். அதுக்கு என்ன பண்ண மாட்டார்? அவரு செவி கொடுக்க மாட்டார். நீ எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டாலும் என்ன இருக்கு? ஏன் உன் ஜெபம் என்ன இல்லை? உன் ஜெபத்தில் என்ன இல்லை? சுத்தம் இல்லை. நீ சுத்தமாக இருந்தாலும் நீ ஃபாஸ்டிங் தேவையே கிடையாது. அவர் உனக்கு சமீபமாகவே இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறார். அதுக்காக பாஸ்டிங் போகிற நான் குறை சொல்ல வரல. தேவனுடைய பிள்ளைகள் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீ என்ன காரியத்துக்காக பாஸ்டிங் போகிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. ஜெபத்தில் முட்டி போட்டுக்கிட்டு தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ அவர் அறிந்திருக்கதான் உனக்கு கொடுப்பார். நீ கேட்கறதுனா கொடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த பேரண்ட்ஸ் அதுதான் வாங்கி தர முடியும். அறிவு, வயது, வளர்ச்சி இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாங்களா? அதனால விபத்துகளை தான் சந்திக்க வேண்டும், உயிரை இழக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார்? பெற்றோர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன தரணும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தேவன் வீண் வார்த்தைகளுக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு அதை நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம ஜெபத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. அப்ப செவி கொடுக்காத ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளே 143வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடு. சீக்கிரமா எனக்கு செவி கொடுங்க. நம்ம என்ன பண்ணிருக்கணும் தெரியாது. கூப்பிட்டோன்னே அவர் வந்துடணும், ஜெபிச்சோன்னே கேட்டுடணும். அநியாய அக்கிரமெல்லாம் செஞ்சுட்டு பெருமையான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், அபத்தமான காரியங்கள், இப்படி அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமாக மனுஷனை துக்கப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு ஆபத்துன்னு ஒன்று வரும்போது சீக்கிரமாய் ஆமென், அல்லேலூயா. உடனே பாட்டு பாடுவோம். அது சீக்கிரத்தில் நீங்கி. எங்க நீங்கிச்சு? பாட்டு தான் நீ பாடின்னு உட்காந்துக்கணும். என்ன பாடுறோம்? அது சீக்கிரத்தில் நீங்கிடும். லேஸ் கடையில் கொடுத்தா 5 ரூபா கொடுத்தா லேஸ் தருவான். ஆனால் உன் வாழ்க்கையில் லேஸ் மாற காரணம் தெரியுமா? உன் ஜெபத்தில் என்ன இல்லை? உன் ஜெபத்தில் என்ன இல்லை? என்ன இல்லை? சுத்தமில்லை. சுத்தமில்லாத ஜெபத்தினாலே தேவ பிள்ளைகளே, நீ என்ன ஜெபித்தாலும் உன் ஜெபத்துக்கு பதில் வராது என்பதை இங்கே அழகாக ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எரேமியா 14:12 வாசிக்கும் போது,
அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும், அவர்கள் தகன பலிகளை தசமாக காணிக்கையும் பொருத்தன காணிக்கையும் கொடுத்தாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. நான் அதுல பிரியப்படுகிற நான் அல்லப்பா. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். நீ பணத்தை குறித்து கரெக்ட் பண்ணிடலாம், கரெக்ட் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே நீ அநீதி செஞ்சிட்டா நீ செஞ்ச நீதிகளை அவர் நினைக்க மாட்டார். எசேக்கியேல் 3:20 தெளிவாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீ உபவாசம் போட்டு உன் சரீரத்தை ஒடுக்கினாலும் உன் ஜபத்துக்கு பதில் வராது என்பதை கவனத்தில் வைத்துக்கொள். ஏன்? முதலாவது உன் ஜபம் சுத்தமாயிருக்க வேண்டும். ஆமென். உனக்கு உன் ஜபத்துக்கு பதில் வரணும்னா உன் ஜபம் ஆண்டவருடைய பார்வையில் வீண் வார்த்தைகள் அலப்பக்கூடாது, வீண் காரியங்களை பேசக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஜபத்துக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை மிக பற்றியோ நான் பெருமை பாராட்டுவோ நான் பெரிய உத்தமன் நீதிமான் சொல்லலை. கர்த்தருடைய இரக்கம் கிருபையில் நான் ஓடிட்டுருக்கிறேன், ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். கடந்த நாட்கள் குட் ஃப்ரைடேல நம்ம சகோதரி மாதிரி உயிருக்கு போகிறான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் ஜபத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்தால், ஒருவேளை என் ஜபத்துக்கு தூரமாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குமா? இறந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? குட் ஃப்ரைடே போய் 14 நாள். இன்னும் 2 நாள் வந்துச்சுன்னா எத்தனை நாள்? இன்னும் 2 நாள் கூட்டினீங்கன்னா எத்தனை நாள்? ஆமாம், நம்ம சபை விசுவாசிக்கலாம் நாள் கணக்கு கிடையாது. ஆனால் 16ஆவது நாள் பேனரில் மாதிரி படத்தை போட்டுன்னா வச்சுருப்பாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு இருந்தீங்கன்னா பேனர் போட்டு 16ஆம் நாள் ஆறுதல் ஜப கூட்டம். யோசித்து பாருங்க, எத்தனை மரணத்திலிருந்து கர்த்தரிங்க தப்புவித்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஜபத்திற்கு தேவன் சமீபமாக இருக்கணும். நம்ம எப்போ ஜெபித்தாலும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கடந்த நாட்களில் நான் இப்படி திரும்பி பார்க்கும்போது சகோதரி அப்படியே சுருண்டு வந்தாங்க. உடனே சுகுணாம்மா வந்து இன்னொரு அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஐயாவுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, ஆண்டவருக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிட்டார், எக்ஸ்ட்ரா பவர் குத்துறாரு. அப்படி பார்த்தாலுச்சு. ஓ, பார்த்தாவும் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் வயிறுல துடிச்சார். நான் அப்போ தான் ஃபோன் பேசினே வந்தேன். அவர் அங்கே படுத்துன்னு இருந்தார். படுத்துட்டு வந்தோடனே எழும்பி என் சத்தம் கேட்டோடனே அந்த மூலையில் வந்து உட்கார்ந்தார். நான் அவர் கண்ணதை அந்த வயிறு எங்கே வலிக்குது அந்த வயிறை மாத்திரம் அவர் பிடிச்சின்னு உட்காந்தார். அப்படியே பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் அவர் சொல்கிறாரு, ஐயா வலியை காணையானார். எழுந்து கால் கட்டவரில் குனி தொடராரு. திருப்பி அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன். பின்னாடி குனிறாரு. எல்லா பக்கம் ஆக்ஷன் பண்ணார். என்ன இல்லை, நான் ஜெபிக்கலை, கண்ணில் தான் பார்த்தேன். இன்னொருத்தர் பத்திருந்தார். நான் அப்படி வரும்போது என் காற்று மேலே பட்டுச்சு. அது அவங்க மனைவி தான் சாட்சி. சுகமானாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜபம் சுத்தமாக இருக்குன்னா பார்வையில் சுகம், வார்த்தையில் சுகம், நிழலில் சுகம், வஸ்திரத்தில் சுகம், பார்வையில் சுகம், எல்லாவற்றிலும் சுகம் கிடைக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் இயேசுவை காட்டிலும் பெரிய காரியம் செய்வான்னு சொல்லிட்டாரு. சொன்னதை செய்கிறவர் தான் நம்முடைய இயேசு. ஆமென். அதில் அவருக்கு கொஞ்சம் கூட பொறாமை கிடையாது. மனுஷனுக்கு பொறாமை இருக்கலாம், ஆனால் அவருக்கு பொறாமை கிடையாது. ஏன்னா அவர் கண்ணுக்கு முன்னாடியே பேதுருவை சமுத்திரத்தில் நடக்க வச்சு காட்டினாரு, நிழல் பட்டு சுகமாக்கி காட்டினார். ஐயோ, நான் தானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், உம்முடைய சொந்த குமார் நான் தானே, எனக்கு கிடைக்காது யார் கட்சிச்சு? பேதுரு கட்சிச்சே. பேதுரு வஸ்திரம் தொட்டு சுகமாகி, என் நிழல் பட்டு சுகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என் வஸ்திரத்தை தானே தொட்டாங்க, ஆனால் பேதுரு நிழல் பட்டு சுகமான. அப்படி ஏசப்பா எதனா ஆர்குமெண்ட் பண்ணாரா, வாக்குவாதம் பண்ணாரா, இல்லை கோச்சிக்கினாரா? இல்லை. ஏன்? அவர் சொன்னது என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார் என்று
யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், தான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்படின்னா யாருக்கு அந்த வார்த்தை? யாருக்கு? அவரை விசுவாசிக்கிறோம். ஜபத்தில் சுத்தமான ஜபம். உன் ஜபம் சுத்தமாக இருந்தால், உன் சொல்லு சுத்தமாக இருந்தால், உன் வார்த்தை சுத்தமாக இருந்தால், உன் வஸ்திரம் சுத்தமாக இருந்தால், உன் இருதயம் சுத்தமாக இருந்தால், இவைகளை பார்க்கிலும் மேலானதை செய்வாய். சொன்னவர் செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார், அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறதையும் நான் அடிக்கடிக்கு சோதித்து பார்த்துட்டே தான் இருப்பேன். அதில் தான் கர்த்தருக்காக நான் இவ்வளோ வைராக்கியமாக ஓடுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணமோ, தேவன் என்னை கொண்டு இன்னும் அதிகமாக செய்யணும், இன்னும் அதிகமாக செய்யணும், இதை விட இன்னும் ப்ரொமோஷனில் மேலே போகணும் இந்த ஊழியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சங்கீதம் 35:13 வாசிங்க. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. அவர்கள் வியாதியா இருக்கும்போது என் ரெட்டை உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஆத்துமாவை நான் உபத்திரப்படுத்தினேன். எப்போ? உபவாசம் இருக்கும்போது என் ஆத்மாவை என்ன பண்ணேன்? உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. என் ஜெபமும் என் மடியில் என்ன ஆச்சு? திரும்ப வந்தது. திரும்ப வர்றதுக்கு எதுக்கு? அதுக்கு உபவாசம், அதுக்கு ஒரு நேரம். அதை சுற்றி பாருங்கள். இன்றைக்கி அநேகர் பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க தெரியுமா? நான் வந்து எனக்கு எதுவும் நடக்க மாட்டுது, நான் ஜெபிச்சு எனக்கு என்ன நடந்தது, எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டேன், எதுவுமே நடக்கலை. ஒருத்தர் 40 நாள் 80 நாள் பாஸ்டிங் பீரியட் போட்டார் நான் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்காக. எத்தனை நாள்? 80 நாள். அப்போ கூட நான் போனேன், அப்போ கூட நான் அவர் போல. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கடைசியாக செத்துட்டான்னு கேள்விப்பட்டு போனேன். நான் போகிறதுக்கு பாடி எதுவும் போயிட்டாங்க. அது கூட பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவனிக்க வேண்டும். 80 நாள் உபவாசம் போட்டார். தேவன் நான் அனுமதிக்கல, நானும் போகலை. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எத்தனையோ நாள் அவர் என்னை கூப்பிட்டார். நான் சொல்லுவேன், கர்த்தர் அனுமதிச்சா நான் வருவேன் அப்படின்னு. அப்போ கர்த்தர் சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உபவாசம் போட்டு தன் சரீரத்தை ஒடுக்கினாலும் என்ன பண்ணல? என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. ஜெபம் மடியில் தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் எங்கே வச்சுன்னுக்கிறாரு? உங்கள் மடியிலே தான் வச்சுன்னுக்கிறீங்க. அது மேலே போய் திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்புவீங்க. மணி ஆர்டர் அனுப்புனா வீட்டில் யார் இருக்கணும்? அந்த மணி ஆர்டர் வாங்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இருந்தால் கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம். யாருமே இல்லை. டோர் லாக்குன்னு என்ன ஆகும்? ரிட்டர்ன் போயிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கே போயிடும். யார் அனுப்புனா ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. அதுபோல் உங்கள் ஜெபம் மேலே வாங்கலை. ஏன் வாங்கலை? உங்கள் ஜெபம் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு வழியை அடைச்சிட்டாரு, மேகத்தினால மூடிட்டாரு. அவ்வளோதான். மூடப்பட்டால் என்னாகும்? திரும்பி தான் வரும். இன்றைக்கி உங்கள் ஜெபத்துக்கு சுத்தமான ஜெபமாக இருந்தால் உங்கள் ஜெபம் திரும்பி உங்கள் மடியில் வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். யாக்கோப்பு 4:3 வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பக்கூடாது. ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. தகாத விதங்களை விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள முடியாது? தேவனிடத்தில் ஒன்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறோம் அநேகர் சொல்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார், உன் ஜெபத்தை கேட்பார் அப்படி சொல்றது. ஆனால் ஜெபத்தை கேட்க மாட்டான்னு தான் என்னுடைய கேள்வி. இந்த வசனம்லாம் நம்மளுக்கு யாரும் சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டான்றாரு. ஏன் பண்ண வேண்டான்றா?
அவன் தேவனோடு இல்லை. தேவனோடு இல்லாதவனுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? விண்ணப்பம் பண்ணாதே, மன்றாடாத, ஜெபிக்காத, உனக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன்? தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டும். கத்த ஜெபத்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜெபிச்சிடக்கூடாது. எதுக்கு ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், யாருக்கு ஜெபிக்கணுன்றது ஒரு நிதானம் இருக்கணும், பகுத்தறிவு இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் 2 சகோதரன் ஜபம் முடிஞ்சிட்டு பிறகு இண்டிவிஜுவல் ஜபத்தில் வந்தானுங்க. 2 வாலிப பசங்க வந்தாங்க. அதில் ஒரு உறவினருக்கு ஜெபிச்சு அலக்கழிச்சிலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்தோம். இன்னொரு தரப்பினருடைய 2 சகோதரர் வந்திருந்தாங்க. நான் மூஞ்சில் அச்ச போல சொல்லிட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். டிராஃபிக் ஆச்சு, இப்படி ஆச்சு, எந்த சாக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன். உனக்கு விடுதலை தேவைன்னா அடுத்த வாரம் வா. கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நான் ஜெபிக்க மாட்டேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கடந்த நாளில் கணவன் மனைவி 2 பேரும், ஒருத்தங்க கவர்மெண்ட் காலேஜில் அவங்க ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. கணவனும் ப்ரொஃபஸர் 2 பேருமே. ஆனால் கடந்த நாட்களில் நான் ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி என்னை பார்க்க வந்துட்டாங்க. ஒரு 33 ஃபோனுக்கு மேலே பண்ணாங்க, நான் எடுக்கலை. ஆனால் வந்துட்டாங்க. ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன்ட்டு காணி கொடுத்தேன். நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. உன் காணிக்கு நான் வரல, கர்த்தர் உனக்கு ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உன் காணிக்கு வாங்கி நான் என்ன பண்ணுறது? எலிசா வந்து நாகமானுக்கு என்ன பண்ணல? ஜெபிச்சானா? ஜெபிக்கல. ஆனால் ஜெபிக்காத ஆண்டவர்கிட்ட அனுமதி பேக்காம ஒருத்தன் போய் என்ன பண்ணிட்டான்? திருட்டாளோ போய் என்ன வாங்கிட்டு வந்துட்டான். யார் அவன்? கேஎஸ். யாருக்கு குஷ்டரோகம் வந்துச்சு? தேவன் அனுமதிக்காமல் காணிக்க கூட வாங்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நம்ம ஜாக்கிரதையாக பயத்தோடு நடுக்கத்தோடு வாழணும். எதுக்காக இந்த வசனத்தை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். தகாத விதத்தில் இது எதுக்காக வந்தது? இந்த வியாதி எதுக்காக? இந்த பிரச்சனை ஏன் கர்த்தர் இது தண்டிச்சார்? ஏன் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜெபித்தா கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா இல்லை கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டார் ஆண்டவர் நம்ம சொல்லிட்டார்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கவே கூடாது. இல்லை விட்டால் வெளியில் போய் நம்மளை தூசிப்பாங்க. நான் கூட அந்த சர்ச்சுக்கு போனேங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு வாங்க. ஜெபிக்க அமைச்சிட்டா பிரச்சனையே கிடையாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஒருத்தங்க ஒரு 3 வாரம் 4 வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துனே இருந்தாங்க. அம்மாவும் பொண்ணு 2 பேரும் அலக்கழிச்சாங்க. அது பிறகு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எங்கள் அம்மாவுக்கு அண்ணா ஆனிச்சு. யார் அண்ணா? அண்ணான்னாங்க. நான் அண்ணா இல்லைம்மா அப்படின்னேன். ஐயா ஆனிச்சு. என்னம்மான்னு கேட்டேன். அம்மாவுக்கு அலக்கழிக்குதுண்ணா. உங்கள் பாஸ்டர் குடும்பமான்னு. ஏற்கனவே அவங்க பாஸ்டர் இது மென்டல் ஆஸ்பத்திரி சேர்த்துன்னு சொல்லிட்டாரு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த ஆஸ்பத்திரி சேர்த்துறான்? மென்டல் ஹாஸ்பிட்டல் உங்களை கூட்டின்னு வந்து ஒரு 25-24 பேர் வந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஜெபிச்சோம், கர்த்தர் விடுதலாக்கினார். அது பிறகு நான் புழல் மீட்டிங் அங்கே போகும்போது அவங்க வந்திருந்தாங்க, ஜெபிச்சோம். அது பிறகு இங்கே வந்தாங்க, ரெகுலராக வந்தாங்க, அலக்கழிச்சுனே இருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் அலக்கழிச்சிருந்தாங்க. இந்த 2 செவ்வாய்க்கிழமை தான் வரல, அதுக்கு முன்னாடி வரை அலக்கழிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே வர தெரியுது, விடுதலை வாங்கணும்னு தெரியுது. ஆனால் எதை பெற்றுக்கொள்ள முடியல? சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியல, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த உபதேசத்துக்கு என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிந்து அடங்க முடியல. தான் இஷ்டம் போல அந்த சர்ச்சில் போனால் எப்படி இருக்கலாம்? ஆனால் அவங்க செய்யப்பட்டது நாத்தனாருடைய மந்திரம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஏன் உயிரை குத்தி நான் ஏன் போராடணும்? உனக்கு விடுதலை தேவை, எனக்கு ஆத்மா தேவை. இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டோட இல்லாதவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிது எதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது? வேதம் சொல்லி தருது. அப்போ தகாத விதத்தில் என்ன பண்ணக்கூடாது? விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஜெபம் சுத்தமாக இருந்தால், எலியா கருத்தா ஜெபித்தான். எலியா என்ன பண்ணா? கருத்தா ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தந்தார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளே, திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ எலியாவுடைய வார்த்தைக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அப்படின்னு என்ன? அவருடைய ஜெபத்துக்கு சுத்தமாக இருக்கு. வார்த்தையில் சுத்தம், சொல்லில் சுத்தம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா.
தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Tiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி: இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.